மகாநதி சீரியலில் இப்போ தாத்தா வந்தாச்சு. ஒரு பக்கம் காவேரியுமே வந்து நின்றுட்டுருக்காங்க. வெண்ணிலாவை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, தாத்தா போயிட்டு வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் சொல்லி கொடுத்தது செய்கிறீங்க, எல்லாமே தெரியும். இப்போ விஜயை உள்ளே தள்ளிட்டா திருப்பி விஜய் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வெண்ணிலாவோட மாமா அப்படியே பசுபதியை பார்க்க, என்ன அங்கேருந்து பதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு, சிச்சி நான் அப்படிலாம் நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலாவோட மாமா ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி பேசுகிறாரு. எப்படி வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொன்னவரை நாங்கள் எப்படி வந்து மாப்பிள்ளையை ஏற்றுக்குவோம் அப்படின்னு தயங்கி தயங்கி பேசுகிறாரு வெண்ணிலாவோட மாமா. இப்போ வந்து தாத்தா சொல்கிறாரு, இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்க வேண்டாம், பேசாமல் காசை வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டு விஜய் எப்படியாவது வெளியில் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் கோர்ட்டில் விசாரணை ஒன்று நடக்கும்ல, அங்கே என்ன உண்மைங்கிறது தெரிஞ்சிடும், விஜய் வெளியில் வந்துடுவான். அப்போது நீங்கள் வந்து அவதூறு பரப்புனதுக்கு அதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கும். பேசாமல் காசை வாங்கிட்டு போங்க, நான் ஒரு காசு தரேன், அதை வாங்கிட்டு கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு போகிறது நல்லது அப்படின்னு தாத்தா பேசும்போது, எனக்கு செட்டில்மெண்ட்லாம் வேணாம், எனக்கு நியாயம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப லூசுத்தனமாக வெண்ணிலாவோட மாமா பேசுகிறாரு. இதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம காவேரி வந்து வெண்ணிலா அவங்ககிட்ட வா தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தாத்தா சொல்கிறாரு, ஏமா நான் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல, சும்மா இரு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி வந்து சொல்கிறாங்க, இல்லை தாத்தா நான் வெண்ணிலா கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு வெண்ணிலாவை கூப்பிடுறாங்க. இல்லை இல்லை என்னால் எல்லாம் வர முடியாது அப்படின்னு வெண்ணிலா, உனக்கு விஜய் வேணுமா வேணாமா அப்படின்னு வெண்ணிலா முழிக்கிறாங்க. சரின்னு என்ன பேசணும் சொல்லு சீக்கிரம் அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. இப்போ காவேரி சொல்கிறாங்க, இங்கே பார், நான் வந்து விஜயை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட உன்னை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். திரும்பவும் நான் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா, விஜயோட சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது விஜய் வந்து இதில் ஜெயிலில் இருக்கார். அப்படிங்கிறப்ப அவர் வெளியில் வந்தால் போதும், எங்கே இருந்தாலும் விஜய் சந்தோஷமாக இருக்கணும், அவரோட சந்தோஷம் தான் முக்கியம்னு இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவர் வெளியில் வந்தால் போதும், உனக்கு இப்போ விஜய் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகினி வந்து, வேணாம் வெண்ணிலா, அவள் ஏதோ உனக்கு பிளான் பண்ணுறா, நீ எதுவுமே சொல்லாது அப்படின்னு. பசுபதியுமே அதை தான் சொல்கிறார், அவள் ஏதோ பிளான் பண்ணுறா, அவள் பின்னாடி போகாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜய் நல்லா இருக்கணும்னு நினச்சி மட்டும்தான் வெண்ணிலா நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க, எனக்கு விஜய் தான் முக்கியம், எப்படியோ விஜய் நாளைக்கு வெளியில் வந்துட்டார் அப்படின்னா நான் வந்து அவர் மேலே கொலைகேஸ் போட்டேன், நான் வந்து அதுக்கு துணையாக நின்றுட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக விஜய் என்னை வெறுத்துருவார். இவ்வளோ தூரம் நான் போராடிட்டு இருக்கிறது எதுக்காக, விஜயும் நானும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே, சரி என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க வெண்ணிலா. இங்கே பாரு, நீ நினைக்கிறியா விஜய் வந்து கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னோன்னு, எப்படி கொலை பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், அந்தளவுக்குலாம் விஜய் பண்ண மாட்டார், எனக்கு இந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, என் அம்மா அப்பாவை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. அவங்களோட பிளான் என்ன, விஜய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவர் கேஸை வந்து அவங்க வாபஸ் வாங்க போகிறாங்க, ஈஸி, இதனால தான் அவங்க எல்லாருமே பண்ணாங்க. சும்மா நான் நினைக்கிறேனே தவிர விஜய் பற்றி நானே வந்து தப்பாக நினைப்பேனா அப்படின்னு சொல்லி அவங்களே வாக்குமூலம் கொடுத்தாச்சு. யார், வெண்ணிலாவே வாக்குமூலம் கொடுத்தாச்சு. இதை வந்து தூரமாக நின்று, அதாவது விஜயோட ஸ்டாஃப் இருக்கார் இல்லையா, அவர் அப்படியே ஃபுல்லாக வீடியோ வந்து எடுத்தாச்சு. எடுத்த உடனே, எடுத்துட்டிங்களா அப்படின்னு கண்ணால் காவேரி வந்து அவரை பார்க்க, அவர் ஓகே அப்படின்னு தம்ஸ் அப் கொடுக்குறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வாயாலே உளறிட்டாங்க இந்த மாதிரி விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஒரு ஆதாரமாக வச்சு வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ராதா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயுமே போய் நம்ம விஜயோட தாத்தாவாக இருக்கட்டும், நம்ம காவேரியாக இருக்கட்டும் போய் பேசினாங்க இல்லையா, அவங்களுமே வந்து வந்துடுவாங்க, ஒழுங்காக வந்து அன்பரஸ்ட்டு சொல்லுவாங்க, கேஸை வாபஸ் வாங்க, விஜயும் எனக்கு புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விஜய் வந்து வெளியில் வந்துடுவார். ஸோ வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.